Hi friends, welcome to Sarna's Red Channel. நான் இன்னைக்கு உளுந்தங்கஞ்சி பண்ண போகிறேங்க. உடலை வளர்க்கும் உளுந்துன்னு சொல்லுவாங்க. அதாவது உளுந்தங்கஞ்சி குடிக்கிறதுனால உடல் நல்ல ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்குங்க. எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்கும். வாங்க உளுந்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் உளுந்தெடுத்து நல்லா கழுவி 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. உளுந்து தோலில் கால்சியமும் பாஸ்பரஸும் சம அளவில் இருக்குது. பெண் பிள்ளைகளுக்கு உளுந்த கொடுத்து பழக்குங்க. ஏன்னா மாதவிடாய் காலத்தில் வரும் சோர்வு இடுப்பு வலியை போக்கும். அதே கிளாஸில் பச்சரிசி எடுத்து கஞ்சி பண்ணுறதுக்கு 30 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சா போதும். அப்புறம் 4 பல்லு பூண்டு, 1/4 ஸ்பூன் ஜீரகம். கஞ்சிக்கான தண்ணி அளவு சொல்கிறேன். உளுந்து ஊற வச்ச தண்ணி 1 கிளாஸ், பச்சரிசி ஊற வச்ச தண்ணி 1 கிளாஸ், இப்போ குக்கரில் உளுந்தையும் பச்சரிசியும் சேர்த்துடலாம். அப்புறம் 1 சொம்பு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 சொம்புங்கிறது 6 கிளாஸ். சுடு தண்ணி சேர்க்கறதுனால கஞ்சி சீக்கிரம் வெந்துடும். உளுந்தும் பச்சரிசியும் 2 கிளாஸ், தண்ணி மொத்தம் 8 கிளாஸ் சேர்த்தாச்சு. கடைசியாக பூண்டையும் ஜீரகத்தையும் சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேமில் குக்கர் மூடிட்டு 8 விசில் வந்தால் போதும். ஏர் போனப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. நல்லா கலக்கிடலாங்க. அவ்வளவுதாங்க, உளுந்தங்கஞ்சி தயாராகிடுச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். வாரத்துக்கு 1 முறையாவது காலை உணவாக எடுத்துக்கோங்க. Thanks for watching.